வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மறைந்த தோழர் நல்லக்கண்ணுவின் இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரியாவிடை. நல்லக்கண்ணு உடலை சென்னை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்க ஏற்பாடு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை. நியாயமான முறையில் தேர்தலை நடத்துமாறு தலைமை தேர்தல் ஆணையர் குழுவிடம் கோரிக்கை வைத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். அரசியல் கட்சிகள் பரப்புரை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது என்று வலியுறுத்தல். ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், அதாவது ஜனநாயகத்தில் மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது ஒரு நியாயமான நேர்மையான தேர்தல் வெளிப்படைத்தன்மையோடு இது நடைபெற வேண்டும் என்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு கருத்துக்களை நாங்கள் முன்வைத்தோம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விழா காலங்களை கவனத்தில் கொண்டு ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடத்த வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையர் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதுவும் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற 2 கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்திருக்கோம். முதல் கட்டத்தில் தேர்தல் நடத்தணும், ஒரே நாளில் மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள், பண்டிகைகள் இவற்றை கணக்கில் கொண்டு அந்த தேர்தல் தேதி என்பது தீர்மானிக்கப்படணும். தமிழ் வருஷ பிறப்பு, சித்திரை திருவிழா, ஏப்ரலில் தேர்தலாக இருந்தால் இவற்றையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக சார்பில் டி.ஆர். பாலு தலைமையிலான குழு காங்கிரஸ் கட்சியுடன் நாளை பேச்சுவார்த்தை. விசிகவுடன் மார்ச் 2ஆம் தேதி திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை. கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற விசிக தலைவர் திருமாவளவன் திட்டம் என தகவல். தவாக தலைவர் வேல்முருகனுக்கு திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அழைப்பு. அண்ணா அறிவாலயத்தில் நாளை பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் 7 தொகுதிகள் வரை கேட்டுள்ளதாக பாரிவேந்தர் செய்தியாளர்களுக்கு பேட்டி. சசிகலா தொடங்கியிருக்கும் புதிய கட்சியால் என்டிஏ கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேச்சு. நோட்டை கொடுத்தால் ஓட்டை வாங்கிவிடலாம் என்ற திமுகவின் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என்றும் பேச்சு. கட்சி நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையில் இன்னைக்கு மக்கள் எங்களுடைய பக்கம் இருக்கிறாங்க, எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை நாளை மறுநாள் அறிவிப்பேன் என டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பு. தேர்தலில் திராவிட கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என்றும் பேச்சு. இன்றைக்கே முடிவு செய்ய முடியாது, ஏன்னா அதுக்கான களம் சரியாக அமையவில்லை. அதனால் நேரம் வரும்போது உங்களுக்கு தெரியாமலாம் நடக்கும். திராவிட கட்சிகளோடு கூட்டணி இருக்குமா இருக்காது ஐயா? இருக்கும் 28ஆம் தேதி எவ்வளோ தெரியும் என்ன வாகனத்தில் போகிறோம்.
கரைபுரண்டோடும் காவிரி தாய் தடைபோட முடியாத கடல் அலையாய் திருச்சியில் திரள்வோம். திருச்சியில் மார்ச் 9ஆம் தேதி நடக்கும் மாநாடுதான் மெயின் பிக்சர் என திமுக முதன்மை செயலாளர் KN நேரு அழைப்பு. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த தமிழ்நாடு அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தவேக தாக்கல் செய்த மனு. 3 வாரங்களில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை திருவான்மியூர் முதல் உத்தண்டி இடையே 2100 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட சாலை பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். திருநெல்வேலி, விருதுநகர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் 117 கோடி ரூபாய் மதிப்பில் டைடல் பூங்காக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். 53 மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கப்பட்டது. IT, ITES, BPOs, ஸ்டார்ட்-அப்ஸ் போன்ற நிறுவனங்கள் இடம்பெறும் வகையில் கட்டப்பட உள்ள 3 டைடல் நியோ பூங்காக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. தமிழகத்தில் அமலாக்கத்துறை தொடர்பான வழக்குகள் குறித்து ஆலோசிக்க தலைமை இயக்குநர் ராகுல் நவீன் சென்னை வருகை. மிக முக்கியமான வழக்குகளில் நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். கோவை மாநகராட்சி அவசர கூட்டத்தில் திமுக, அதிமுக கவுன்சிலர்களிடையே பயங்கர வாக்குவாதம். கமிஷன் வாங்கவே சாலை போடுவதாக அதிமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியதால் கூட்டத்தில் சலசலப்பு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், ராயபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் அரை நிர்வாணத்தில் நடனமாடிய இளைஞர்கள். பொதுமக்கள் முகம் சுழிக்கும் வகையில் நடந்த கொண்ட இன்ஸ்டா பிரபலங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கும்மிடிப்பூண்டி அருகே ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து பயங்கர தீ விபத்து. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தருமபுரியில் வணிகர்கள் ஒருநாள் முழுநேர கடை அடைப்பு போராட்டம். தருமபுரி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகளை இயக்க வலியுறுத்தல். சென்னை எழும்பூர் ரயில்வே நிலையத்தின் மறுசீரமைப்பு பிரச்சினையால் தாம்பரம் GST சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். பல்லாவரம் முதல் குரோம்பேட்டை வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தேனி போடிமெட்டு மழைச்சாலையில் பழுதாகி நின்ற கனரக வாகனம். 3 மணி நேரம் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து சீரானது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் குடியிருப்பு பகுதியில் உலா வரும் கரடியால் மக்கள் அச்சம். கரடியை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு மக்கள் கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதிகளில் இரவு பகலாக உலா வரும் சிறுத்தையால் அச்சம். சிறுத்தையை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். ஒசூர் அருகே பழைய இரும்பு பொருட்கள் விற்பனை செய்யும் குடோனுக்குள் நுழைந்து அடாவடி வசூலில் ஈடுபட்ட இளைஞர். தன்னை போலீஸ் என சொல்லி துப்பாக்கியை காட்டியவர் கேமராவை கண்டதும் பைக்கில் தப்பிய காட்சி வைரல். மாசி திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு படையெடுக்கும் பக்தர்கள். கேரளாவிலிருந்து வந்த பக்தர்கள் பறவை காவடி, சூரிய காவடி எடுத்தும் பால் குடங்களை சுமந்து வந்தும் பக்தி பரவசம்.
NCERT சார்பில் வடிவமைத்த 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற பாடத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். உச்சநீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டது மத்திய அரசு. பதான்கோட்டில் இந்திய ராணுவத்தின் மேற்கு படை தளபதி தலைமையில் ராணுவ போர் தளவாடங்கள் கண்காட்சி. ராணுவ வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் பிரம்மாண்ட போர் ஒத்திகை பயிற்சி. பாராமதியில் மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் உள்ளிட்ட 4 பேர் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான விவகாரம். DGCA மற்றும் VSR நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க NCP MLA ரோஹித் பவார் தலைமையில் போராட்டம். டெல்லி AI மாநாட்டில் சட்டைகளை கழற்றி போராட்டம் நடத்திய விவகாரம். மேலும் 3 இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கைது. மருத்துவமனையில் உடல் பரிசோதனை. T20 உலகக்கோப்பை போட்டியில் இன்று இந்தியா ஜிம்பாப்வே இடையே பலப்பரீட்சை. அரையிறுதிப் போட்டியில் நீடிக்க இன்றைய ஆட்டத்தில் வென்றதாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பழைய நண்பனை பார்த்ததும் இன்ப அதிர்ச்சியில் திளைத்த நடிகர் விஜய் சேதுபதி. கேமரா பத்திரிகையாளர்கள் சங்க நிர்வாகிகள் அறிமுக விழாவில் நடந்த சுவாரஸ்யம். மற்றும் நடிகர் நடிப்பாங்க போல இருக்கு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,19,360 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,920க்கு விற்பனை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.